இன்றைக்கி நம்ம மேக்ஸ் கிளாஸ் 9 என்சிஆர்டியில் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸ் எக்ஸசைஸ் 7.2ல ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இன் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் ஏபி ஈக்குவல் டு ஏசி the bisectors of angle B and angle C intersect at O, join A to O, show that OB equal to OC. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ABC ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வித் AB equal to AC with the bisectors of angle B and angle C. இது வந்து angle B, angle C. இது வந்து intersect at O. இங்கே வந்து O, இது வந்து O. இது வந்து angle O வந்து angle B ஐயும் intersect பண்ணியிருக்கு, angle C ஐயும் வந்து intersect பண்ணியிருக்கு, bisect பண்ணியிருக்கு. அதாவது intersect at O. O வந்து angle B ஐயும் வந்து bisect பண்ணியிருக்கு, இதையும் வந்து angle C ஐயும் வந்து bisect பண்ணியிருக்கு. இப்போ இந்த சைடோட இந்த ஆங்கிள் பியோட சைடு வந்து இது, அதே மாதிரி ஆங்கிள் சியோட சைடு வந்து இது. அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி. இப்போ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ட் அட் ஓ, ஜாயின் ஏ டு ஓ, ஏலேருந்து ஓக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. OB equal to OC, இதை தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் வந்து ஈக்குவல். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே வந்து ஈக்குவல். இந்த O வந்து ஆங்கிள் பியையும் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு, ஆங்கிள் சியையும் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கு. ஆங்கிள் பியையும் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கு, ஆங்கிள் சியையும் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கு. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ABC given AB equal to AC, AB equal to AC, இதை வந்து நம்ம givenனு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் B equal to ஆங்கிள் C. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஆங்கிள் B equal to ஆங்கிள் C. ஆங்கிள் பியோட சைடு இது, ஆங்கிள் சியோட சைடு வந்து இது. அப்போ ஆங்கிள்ஸ் opposite to equal sides of triangle are equal. Next OBயும் OCயும் வந்து bisectors of angle Bயையும் angle Cயையும் வந்து bisect பண்ணியிருக்கு. அப்போ OB and OC bisectors of angle B and angle C. இப்போ இந்த angle B வந்து இந்த சைடு ரெண்டு இது நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கு. அப்போ இந்த சைடும் எழுதணும், நம்ம இந்த சைடும் எழுதணும். அதே மாதிரி ஆங்கிள் சியையும் வந்து நம்ம இந்த சைடும் எழுதணும், இந்த சைடும் எழுதணும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் பியை வந்து நம்ம எழுதலாம். அப்போ 1/2 இதை வந்து ரெண்டு இதான், இந்த சைடில் உள்ளதும் நம்ம எழுதணும், அந்த சைடில் உள்ளதும் எழுதணும். அப்போ 1/2 ஏபிசி, இந்த சைடில் உள்ளது வந்து ஆங்கிள் சிக்குள்ளது வந்து ஏசிபி. அப்போ ஆங்கிள் ஏ, இந்த சைடில் உள்ளதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். அப்போ ஏபிசி ஈக்குவல் டு இந்த சைடில் வந்து ஏசிபி, 1/2 ஏசிபி. இப்போ அந்த சைடு வந்து OBC equal to OCB. half of the angle நம்ம வந்து எழுதுறோம். இப்போ OBC எழுதியாச்சு. இப்போ OBA. அப்போ ஆங்கிள் OBA ஈக்குவல் டு OBA இங்கே எழுதியாச்சு. அப்போ OCA அந்த சைடு உள்ளதை எழுதுகிறோம், OCA. இதை வந்து ஈக்குவேஷன் half of the angle நம்ம எழுதுகிறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள்
in triangle OBC. in triangle இந்த triangle அதாவது இந்த triangle நம்ம எழுதுறோம் OBC. இதில் வந்து நம்ம இது நம்ம OBCல நம்ம ஆல்ரெடி நம்ம இது எழுதியிருக்கோம், இது அப்படியே எழுதுறோம் OBC equal to OCB. இதில் வந்து OB equal to OCன்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த OBCங்கிற ட்ரையாங்கிளை நான் எடுத்து எழுதுகிறேன். OBC இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்து எழுதுகிறோம் OBC OCB. இது வந்து ஈக்குவல் நம்ம முன்னாடியே நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். இதில் வந்து OBயும் OCயும் ஈக்குவல். ஏன்னா சைட்ஸ் ஆஃப் த அந்த ஆப்போசிட் இந்த சைடோட இதுவும் வந்து ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல். அப்போ OB equal to OC, sides opposite to B, equal angles of triangle are equal. Next, in triangle AOB and triangle AOC, அதாவது இப்போ நம்ம வந்து OB equal to OC நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம வந்து கான்கரண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இந்த AOBயும் இந்த ட்ரையாங்கிளும் AOBயும் AOCயும் நம்ம வந்து கான்கரண்ட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். in triangle AOB and AOC இதில் நம்ம வந்து OB equal to OC, OB equal to OC அதை வந்து நம்ம ப்ரூவ்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு OBA equal to OCA from equation 1. இதில் given வந்து AB equal to AC அந்த given எடுத்து எழுதலாம். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிளும் AOBயும் AOCயும் நம்ம வந்து கான்கரண்ட்டுன்னு சொல்லணும். அப்போ இதில் நம்ம கான்கரண்ட்டுன்னு சொன்னால் தான் OB equal to OC, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்கரண்ட் ட்ரையாங்கிள், அதாவது CPCT நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ இந்த AOBயும் AOCயும் நம்ம வந்து கான்கரண்ட்டுன்னு சொல்லணும். அப்போ இதில் எது இது வந்து சைடு ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி இங்கே வந்து சைடு ஆங்கிள் சைடு பாருங்க, சைடு AOBயில் வந்து இது வந்து சைடு, இது ஆங்கிள், இது சைடு. அதே மாதிரி இந்த AOCயில் வந்து இது சைடு, இது ஆங்கிள், இது வந்து சைடு. அப்போ SAS கான்கரன்ஸ். அப்போ ட்ரையாங்கிள் AOB கான்கரண்ட் ட்ரையாங்கிள் AOC இதை நம்ம வந்து SAS கான்கரண்ட்டுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு OABயும் OACயும் இந்த OABயும் OACயும் நம்ம CPCTன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் OAC CPCT corresponding parts of congruent triangle. AD is bisector of angle BAC, hence proved.